கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. இரட்சகராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் உங்கள் ஒவ்வொருவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள். இன்று மே மாதம் 1ஆம் தேதி. பிரியமானவர்களே, இது மாத பிறப்பு. புதிய ஒரு மாதத்தை கர்த்தர் நமக்கு கிருபையாக கொடுத்திருக்கின்றார். இந்த மாத பிறப்பின் நாளாகிய இந்த நாளிலே நாம் தேவனை நன்றாய் துதிப்போம், நன்றாய் மகிமைப்படுத்துவோம். அவர் சர்வ வல்லமை உள்ளவர், சர்வலோக நியாயாதிபதி என்று சொல்லி ஆபிரகாம் அவரை குறித்து சொல்லுகின்றார். பிரியமானவர்களே, அவர் ஆதியும் அந்தமுமானவர், அவர் அல்பா ஒமேகாவுமானவர், அவர் ராஜரீகம் பண்ணுகிறார். பிரியமானவர்களே, இன்றைக்கு நாம் தியானிக்கும் வசனம் கூட பாருங்கள். சங்கீதம் 146:10. கர்த்தர் சதா காலங்களிலும் அரசாளுகிறார். சீயோனே, உன் தேவன் தலைமுறை தலைமுறையாகவும் ராஜரீகம் பண்ணுகிறார். அல்லேலூயா. கர்த்தர் சதா காலங்களிலும் அரசாளுகின்றார். பிரியமானவர்களே, எல்லா காலங்களிலும் நம்முடைய ஆண்டவர் அரசாளுகிறவராய் இருக்கிறார். ஒரு பக்கம் அவர் எல்லாவற்றையும் சிருஷ்டி கர்த்தாவாக இருக்கின்றார். சகலத்தையும் அவர் சிருஷ்டித்தார், சகலத்தையும் தம்முடைய வார்த்தையினாலே சிருஷ்டித்தார் என்று பார்க்கின்றோம். உண்டானதெல்லாம் அவராலே அன்றி வேறு எவ்விதத்திலும் உருவாகவில்லை, எல்லாவற்றையும் அவர்தான் உண்டாக்கினார். ஆனால் அதே நேரத்தில் நம்ம பார்க்கின்றோம், அவர் சதா காலமும் ஆளுகை செய்கிறவராக, சிருஷ்டிப்பதோடு மாத்திரமல்ல, அவர் தமது வார்த்தையினாலே சகலத்தையும் தாங்கி ஆளுகை செய்கின்றவராக இருக்கின்றார். இப்படி பூமியை சிருஷ்டித்தார். அந்த பூமி ஒருபோதும் நிலை பெறாதபடி அதன் ஆதாரங்களின் மேல் அதை ஸ்தாபித்தார் என்று பார்க்கிறோம். அப்போ சிருஷ்டித்ததோடு அதை ஸ்தாபித்து அது நிலை பெறாமல் காத்து வருகின்றாராம். பிரியமானவர்களை, இன்றைக்கும் கூட அண்ட சராசரங்களை ஆளுபவராக நம்முடைய தேவன் இருக்கின்றார். அவர் ஒரு நாள் 2 நாள் அல்ல, சதா காலங்களிலும் உன் தேவன் தலைமுறை தலைமுறையாக ராஜரீகம் பண்ணுகிறார் என்று சொல்லப்படுகிறது. அப்படி என்றால் என்ன? எப்பொழுதும் அவர் சதா காலங்களிலும் ஆளுகை செய்கின்றார், தலைமுறை தலைமுறையாக. உங்க காலம் தாண்டி உங்க பிள்ளைகள், உங்க பேர பிள்ளைகள், அப்படி தலைமுறை தலைமுறையாக கர்த்தர் ராஜரீகம் பண்ணுகின்றார். பிரியமானவர்களே, இந்த 1ஆம் தேதியில கூட நம்ம ஒன்றை யோசித்து பார்க்கணும். நம்ம கர்த்தரை கனம் பண்ண வேண்டும். அதிலும் விசேஷமாக கர்த்தர் ராஜரீக பண்ணுபவராக உங்க வாழ்க்கையில வெளிப்பட வேண்டும். நம்முடைய வாழ்க்கையிலையும் அவர் அரசாளுபவராக வெளிப்படுவாரானால் எவ்வளவு ஆசீர்வாதமாக இருக்கும். ஒவ்வொரு காரியத்திலும் தேவனுடைய ஆளுகை, ஆண்டவருடைய ஆலோசனை, அவரே ஆளுகை செய்து நடத்த வேண்டும். உங்கள் குடும்பம், உங்களுடைய வீட்டின் காரியங்கள், உங்கள் தொழிலுக்கு அடுத்த காரியம், உங்களுடைய வியாபாரத்திற்கு அடுத்த காரியம், எல்லாவற்றிலும் அவருடைய ஆளுகைக்கு நீங்கள் விட்டு விட்டீர்களானால் அவர் எல்லாவற்றையும் நீதியாய் நியாயமாய் எல்லாவற்றிலும் அழகாய் செய்து முடிப்பார். பிரியமானவர்களே, கடந்த ஏப்ரல் மாதம் முழுவதும் ஆண்டவர் நம்மை நன்றாய் நடத்தினார். இந்த புதிய மாதத்திற்குள்ளாக நம்ம இன்றைக்கு நாம் காலடி வைத்திருக்கின்றோம். இந்த மே மாதம் நமக்கு ஆசீர்வாதமான மாதமாக இருக்க நாம் ஆண்டவரை நோக்கி ஜெபிக்க போகின்றோம். பிரியமானவர்களை, இன்றைக்கு விசேஷமாக அகில உலகம் முழுவதிலும் தொழிலாளர் தினமாக இதை அனுசரித்து வருகின்றார்கள். இந்த மே 1ஆம் தேதி உழைப்பாளிகள் தினம், தொழிலாளர்கள் தினம். இதை பார்த்து கொண்டிருக்கிற உங்களையும் இந்த நாளிலே இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நான் வாழ்த்துகின்றேன். ஐஸ்வர்யத்தை சம்பாதிப்பதற்கான பலனை கொடுப்பவர் நமது ஆண்டவர். அப்போ உழைப்பதற்கான சரீர பலனையும் ஆரோக்கியத்தையும் ஆண்டவர் உங்கள் ஒவ்வொருவருக்கும் தொடர்ந்து கொடுத்து நடத்துவாராக. இந்த உழைப்பாளிகள் தினமாகிய இந்த நாளிலும் கர்த்தர் உங்கள் பலனாக இருப்பாராக. என் கை பலனே இதை சாதித்தது என்று சொல்லாமல், கர்த்தருடைய கிருபையினாலே நான் இவைகளெல்லாம் செய்ய முடிந்தது என்று நீங்கள் சொல்லுங்கள். ஆண்டவர் இன்னும் உங்களை பலப்படுத்தி ஆசீர்வதித்து நடத்துவார். அன்பு தேவ பிள்ளைகளே, இந்த மே மாதம் உங்களுக்கு சமாதானமான மாதமாக, ஆசீர்வாதமான மாதமாக இருப்பதாக. இது விடுமுறை நாட்கள். உங்கள் குடும்பத்து பிள்ளைகள் படிப்பதற்கு ஒரே டென்ஷனோடு பள்ளிக்கூடம் என்று சொல்லி அவர்கள் புறப்பட்டு போகாத படிக்கு
வீட்டிலே ஓய்ந்திருக்கிற நாட்கள். எனவே இந்த நாட்கள் அவர்களுக்கு நீங்கள் வசனத்தை கற்றுக் கொடுக்கவும் தேவனுடைய வழிகளை புரிந்து கொள்வதை பற்றியும் அவர்களை அருமையாய் நடத்தும்படி அன்போடு கூட ஞாபகப்படுத்துகின்றேன். இந்த வசனத்தின்படி கர்த்தர் அரசாளுகின்றார். அருமையான இன்னொரு வசனம் சொல்கிறது, வானத்திலும் பூமியிலும் சமுத்திரத்திலும் எல்லாவற்றிலும் கர்த்தர் தமக்கு சித்தமானவைகளை செய்கிறார் என்று எழுதியிருக்கின்றது. அப்போ அரசாளுகிற கர்த்தர், ராஜரீக பணிகிற கர்த்தர், வானத்திலும் பூமியிலும் சமுத்திரத்திலும் கூட தமது சித்தமானதை செய்கிற தேவன் இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையிலும் அவர் சித்தமானதை செய்யும்படி நாம் ஒப்பு கொடுப்போமா? கண்களை மூடி ஜெபம் பண்ணுவோம். எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, இதோ இந்த மாத பிறப்பாகிய இந்த புதிய மாதமாகிய மே மாதத்திலே ஆண்டவரே நாங்கள் உம்மை நோக்கி பார்க்கின்றோம். தகப்பனே, இந்த புதிய மாதத்தை நீர் எங்களுக்கு ஆசீர்வதித்து கொடுப்பீராக. இந்த மே மாதம் முழுவதிலும் உம்முடைய பாதுகாப்பு, உம்முடைய பராமரிப்பு ஆண்டவரே எங்கள் ஒவ்வொருவருக்கும் உண்டாயிருப்பதாக. இதோ சியோனே, உன் கர்த்தர் சதா காலங்களிலும் ராஜரீகம் பண்ணுகிறார், சதா காலங்களிலும் அரசாளுகின்றார், தலைமுறை தலைமுறையிலும் அவர் அரசாளுகிறார் என்பதை குறித்து பார்த்தோம். இதோ கர்த்தாவே, நீர் உம்முடைய பிள்ளைகளுடைய வீட்டிலே நீர் அரசாளுவீராக. தேவனுடைய ஆளுகை உண்டாயிருப்பதாக. இதோ சத்துருக்களுக்கு இடமில்லாத படிக்கு ஆண்டவரே, பிசாசின் கிரியைகளுக்கு இடமில்லாத படிக்கு தேவனுடைய ஆளுகை ஒவ்வொரு குடும்பத்திலும் ஆண்டவரை ஆட்கொள்வதாக. ஆண்டவரே, உம்முடைய பிள்ளைகளுடைய காரியம் எல்லாம் அப்பொழுது ஜெயமாக இருக்குமே. தேவன் அரசாளும் பொழுது எங்கும் சமாதானம், எங்கும் ஜெயத்தை கட்டளையிடுகிற தேவன் பிள்ளைகளுடைய வாழ்க்கையில விசேஷமாக இந்த மே மாதத்துல நீர் அரசாளுபவராக வெளிப்பட்டு பெரிய காரியங்களை செய்தார்களும். விசேஷமாக உழைப்பாளர்களுக்காக, தொழிலாளிகளுக்காக இந்த நாளில் நான் ஜெபிக்கிறேன் ஐயா. தகப்பனே, இதோ ஆண்டவரே தங்களுடைய பலனை பிரயோகப்படுத்தி ஆண்டவரை கடினமாய் உழைக்கின்ற ஒவ்வொரு சகோதர சகோதரிகளை நீர் நினைத்தருளுவீராக. அவர்களுக்கு தேவையான பலனை கொடுப்பீராக. ஆண்டவரே, அவர்களுடைய கை பிரயாசங்களை வர்த்திக்க பண்ணுவீராக. அவர்களுக்கு ஏற்ற வாசல்களை, புதிய வாசல்களை இந்த மாதத்தில் ஆண்டவரை திறந்து கொடுத்து ஆசீர்வதிப்பீராக. ஒவ்வொரு குடும்பத்தையும் நினைத்தருளும். இரட்சகராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த ஜெபத்தை மிகுந்த மனத்தாழ்மையோடு ஏறடிக்கின்றோம் நல்ல பிதாவே, ஆமேன். பிரியமானவர்களே, மறுபடியுமாக உங்களுக்கு நான் ஞாபகப்படுத்துகின்றேன். இந்த மாதம் விசேஷமாக நாளை 2ஆம் தேதியிலிருந்து 3 நாட்கள், 2, 3, 4 ஆகிய 3 நாட்கள், வெள்ளி, சனி, ஞாயிறு 3 தினங்களும் நமது ஆசீர்வாத டிவியின் சார்பாக நடத்தப்படுகின்ற ஆசீர்வாத பெருவிழாவிற்கு குடும்பமாக கலந்து கொள்ளுங்கள். கர்த்தர் இந்த நாளிலே உங்கள் மத்தியிலே உலாவி உங்களுடைய கண்ணீரை துடைத்து உங்களுக்கு அற்புதங்களை செய்பவராக வெளிப்படுவார். பரிசுத்த ஆவியானவர் அருள்மாரியாய் ஊற்றப்படுவார். பெரிய சமாதானம், சந்தோஷத்தை நீங்கள் பெற்றுக்கொள்வீர்கள். நீங்க கடந்து வாங்க, குடும்பமாய் வாங்க, உங்களுக்கு அறிமுகமானவர்களையும் அழைத்து கொண்டு வாருங்கள். கர்த்தர் பெரிய காரியங்களை நமக்கு செய்வார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.